மதுரை மாவட்ட ஜே.எம். 5 நீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என கூறி தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டுக்குழு சார்பில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. சேலம், தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து வந்த 2000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 5 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக நடந்தனர். இதனால் கே நகர் முதல் உத்தங்குடி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய முயன்ற வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்புகளை தாண்டி உள்ளே சென்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பியதால் பதற்றம் நிலவியது. இந்த போராட்டத்தின் போது மதுரை வழக்கறிஞர் சங்க செயலாளர் மோகன்குமார் திடீரென மயங்கி விழுந்ததால் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நீதிபதி அவர்கள் வழக்கறிஞர்களை அவதூறாக பேசி அவமரியாதை செய்துள்ளார். இந்த நீதிபதி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களது அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் தீவிரமாக இருக்கும். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் வழக்கறிஞர்கள் கலைந்து சென்ற நிலையில் உயர்நீதிமன்ற கிளை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செக்ஷன் 67(100) அதன் அடிப்படையிலே வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார். இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மனுக்களை தாக்குதல் செய்வதற்கு ஜே.எம். அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்றார்கள். இந்த போக்கு வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு மிகவும் துரதிருஷ்டவசமானது. இதே மாதிரி நடவடிக்கைகள் மற்ற நீதிபதி அவர்களும் எடுப்பார்கள். ஆகவே இதை முறையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மாபெரும் பேரவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நீதிபதி அவர்கள் தன்னுடைய உத்தரவிலே பல்வேறு விதமான அவதூறுகளை சொல்லியிருக்கின்றார். ஏதோ வழக்கறிஞர்கள் தாங்கள் தான் இந்த நீதித்துறையை காப்பாற்றுவார்கள், அதன் அடிப்படையில் நடந்து கொள்கின்றார்கள், அது சரியானதல்ல என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஆனால் உண்மையிலே அவர்தான் சட்டத்திற்கு புறம்பாக நடந்திருக்கிறார். ஆகவே அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் உரிய நடவடிக்கையை அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்று ஜாக் கூட்டுக்குழு பேரணி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட போராட்டத்தை இதில் என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முடிவு செய்வோம். பொதுக்குழு கூட்டி முடிவு செய்வோம். நந்தகுமார், சேர்மன், ஜாக்.